சோ கிறிஸ்துவினிடம் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கு. அப்படி என்ன அவர் கற்றுத்தருகிறார்? நான் முன்னாடியே சொன்னேன், கிஃப்ட் வேற, கற்றுக்கொண்டு ஒன்றை செயல்முறைப்படுத்துவது வேறு. கிஃப்ட் என்பது விசுவாசத்தினாலே ஒன்றை பெற்றுக்கொள்ளுவது. By faith we received eternal life. By faith we received salvation. விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் எந்த வேலையும் செய்யவில்லை. அப்படியானால் நாம வேலை செய்து எதை பெற்றுக்கொள்ளுகிறோம்? கிரியை செய்து எதை பெற்றுக்கொள்ளுகிறோம்? இது நம்மளுடைய கேள்வியா இருக்கிறது. எல்லாமே அப்ப விசுவாசத்தினால இல்லையா பிரதர்? நாம கிரியை செய்வது கூட ஒரு வகையில விசுவாசத்தினால் தான் அந்த கிரியை என்ன செய்கிறது, வருகிறது. ஆனா அதுக்காக நான் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு, கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதற்காக ஒரு உதாரணத்தை தருகிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராக. போதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் குமாரனாயிருந்தும் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. சரிங்களா? சோ அவர் எல்லா வசனத்திற்கும் கீழ்ப்படிவதற்கு அவர் கற்றுக்கொண்டார்னு பாக்கிறோம். He learned. அவர் பிதாவினிடத்தில் கற்றுக்கொண்டார். பாருங்க, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இது கிஃப்ட குறிக்குது. பாருங்க, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இது அந்த நிமிஷத்துல ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வரம், கிருபை. ஆண்டவரிடத்துல விசுவாசம் வச்ச உடனே இது எனக்கு கிடைத்து விட்டது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தெய்வ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ரைட். இது 2 வசனமும் கிஃப்ட காண்பிக்குது. ஆனால் 3வது வசனம் கிஃப்ட் இல்ல, நாம செய்ய வேண்டிய வேலையை காண்பிக்குது. லேர்ன், கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன வசனம் 3? அது மாத்திரமல்ல. சோ எப்பயுமே இது பாதி கிணறுன்னு சொன்னா மீதி கிணறு என்ன செய்யணும்? தாண்டணும். நாம பாதி கிணறோட நின்ற கூடாது. மீதி கிணறு என்ன சொல்லுகிறது? அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையையும். உபத்திரவம் எனக்கு எதை கற்றுத்தருகிறது? இப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு முதலில் மகனை எதை கற்றுத்தர? ஆண்டவரை எனக்கு கொஞ்சம் பொறுமையை கற்றுக் கொடுங்க. அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணுவாரு? அடிச்சு புடிச்சு ஓடிடுவோம். நாம இந்த வாத்தியார் சரியில்லை. ஏன்? நான் எதையோ கற்றுக் கொடுக்க சொன்னா இவர் என்ன பண்றாரு? இவர் எதையோ கற்றுக் கொடுக்கிறாரு. தமிழ்ல நம்ம இதுல எழுத்து பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா, மலேசியால அங்கேயும் தமிழ் மீடியம் இருக்கு. அங்க எழுத்து என்ன கற்றுக் கொடுப்பாங்க தெரியுங்களா? டா. அங்கிருந்து வந்தவர்கிட்ட தான் கேட்டேன் நான். அவர் இதை சொல்லிட்டு, நீங்க இங்கெல்லாம் சொல்லி தர்றீங்க, அந்த போடுறதுக்கு அவ்வளவுதான், பிள்ளைகளும் முடிஞ்சிருவாங்க. ஆனா நீங்க இங்க வேற வழி இல்ல, அவங்க தமிழ் கத்துக்கொண்டே ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன செஞ்சிருவாங்க? போட்டுருவாங்க. ஆனா மலேசியா அப்படி கிடையாது. நாளே ஆன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த நாள் கிளாஸுக்கு வர மாட்டாங்க. இந்த லாங்குவேஜ் எங்களுக்கு தேவையில்லை, போயிடும். ஆனா டா போட்டு கற்றுக் கொடுங்க, என்ன பண்ணுவாங்க? என்னது அவ்வளவுதானா? ஆமையா, அதுதான் தமிழ் முடிஞ்சு போச்சு. என்ன இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, டா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க பசங்க. தமிழ் நான் கற்றுக்கொள்ள போறோம், ரொம்ப ஈஸியா இருக்கு. டா. அதுக்கப்புறம் தான் தெரியும் இப்படி வளைச்சு ஈனா போடணும், ஊனா போடணும், ஆனா போடணும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், தலைவலியே வந்துடும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் பொறுமையை கற்றுக் கொடுங்கன்னா அவர் ஜீபூம்பான்னு ஏதாவது மந்திரம் போட்டு நமக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு பார்த்தா, அவர் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமாய் கற்றுத் தருகிறேன், தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகம் மெதுவா இருக்கு, இப்படியெல்லாம் சொன்னாலும் அவர் உபத்திரவத்தின் மூலமாக பொறுமையை தரக்கூடியவரா இருக்கிறார். வேறு எந்த வழியும் இல்லை. There is no shortcut. So learn from him. அதனாலதான் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட். அதுக்காக கொஞ்சம் கடினம் தான். அப்ப உங்க லைஃப்ல எப்பெல்லாம் கஷ்டம் வருகிறதோ அப்ப நீங்க ஒன்ன புரிஞ்சுக்குங்க, ஏதோ ஒரு வகையில நமக்கு என்னத்தை கற்றுத்தருகிறார்? பொறுமையை கற்றுத்தரு. ஒரு நாயை பழக்குகிறார்கள். டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாய் என்ன சொன்னாலும் கேட்கும். அதற்கு முன்னாடி கறி துண்டை வைத்திருப்பார்கள். அது சாப்பிடவே சாப்பிடாது. எங்க நம்ம ஊர் நாயில வச்சு பாருங்க, கையில கறி இருக்குமோ உங்க கையும் காணாம போயிரும். அதுக்கு தெரியாது அது கறி துண்டு எது, உங்க கை எதுன்னு தெரியாது. அப்படியே சேர்த்து முழுங்கிட்டு போயிரும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அது முன்னாடியே அப்படியே கறி துண்டை வச்சு அப்படி கீழே வைக்கிறாங்க, சாப்பிடறதே இல்லை. ஈட் அப்படிங்கிறாங்க, சாப்பிடுது. என்னடா அது, நம்ம பிள்ளைய கூட கீழ்ப்படிய மாட்டாங்க, இந்த நாய் என்ன செய்யுது இப்படி கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா எப்படி அதை வளர்க்கிறார்கள்? அது குட்டியா இருக்கும் பொழுது அதன் இடத்துல ஃபர்ஸ்ட் கறியை வைக்கிறாங்க. இது என்ன செய்யுது? விழுந்தடிச்சு ஓடி வருகிறது.
அதை அடிக்கிறார்கள். சட்டுன்னு ஒரு அடி. அதுக்கு அது தெரியல, எதுக்குடா அடிக்கிறாங்கன்னு தெரியல. திரும்ப வந்து அது கடிக்க வருகிறது. திரும்ப லேசா அதுக்கு வலிக்கிற மாதிரி ஒரு அடி கொடுக்குறாங்க. 3 நாள் டைம் வருது. அப்புறம்தான் அதுக்கு தெரியுது, ஓ சாப்பிடாம இருக்கிறதுக்கு தான் அடிக்கிறானுங்க போல் இருக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிருது, உக்காந்து. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, ஈட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எதுவும் புரியல. இத கொடுத்து அப்படி வாயில வச்சு திணிச்சு விடுறாங்க. அது பழகுது. இதையே ரிப்பீட் பண்றாங்க டெய்லி. அப்ப அதுக்குள்ள மனசுக்குள்ள புரிய ஆரம்பிச்சிருச்சு, இவங்க கறியை வைப்பாங்க, ஆனா போய் சாப்பிட்டோம்னா தர்மடி கொடுப்பாங்க. அப்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். அடுத்து இவங்க ஏதோ ஈட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அடுத்து எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், இவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்கங்கிறத நாய் மனசுக்குள்ள பதிய வச்சுட்டாங்க. ஆனா அதை பதிய வைக்கிறதற்காக 1 மாசம் அந்த நாய் அடி வாங்குது. அதிகப்படியான உபத்திரவத்தை அது என்ன பண்ணுது, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது, உபத்திரவம். அதுல முக்கியமா பொறுமையை கற்றுக்கொள்ளுவதற்கு உபத்திரவம் தேவைப்படுகிறது.